ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ரெசிபி செய்ய கற்றுக்க போகிறோம். என்ன தெரியுமா? எல்லோரும் முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ்லலாம் செய்வீங்க. கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். பச்சரிசி மாவு, வெல்லம், இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி இந்த ரெசிபியை செய்ய போகிறோம். கெஸ் பண்ணிட்டீங்களா? சரி, ஓகே, நானே சொல்கிறேன். வெல்லம் அதிரசம், வெல்லம் போட்டு செய்கிற அதிரசம் ரெசிபி தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த தீபாவளிக்கெலாம் மோஸ்ட்லி இதெல்லாம் நிறைய செய்வோம் இல்லையா? அது நிறைய செஞ்சு எல்லாம் கெஸ்ட்டுக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் கொடுப்போம். ஸோ அப்படிப்பட்ட சூப்பரான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, நீங்கள் வீட்டில் பச்சரிசி வச்சுருப்பீங்க இல்லையா? அதை நல்லா ஒரு தண்ணியில் 2 தண்ணியில் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 1 மணி நேரம் ஊற வைங்க. ஓகேங்களா? தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்லேயே நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சாலும் சரி, இல்லைன்னா ரைஸ் மில்லில் கொடுத்து இது மாதிரி அதிரசம் செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அரைச்சி கொடுப்பாங்க. ஓகேவா? நாங்கள் அது மாதிரி தான் என்ன பண்ணியிருக்கோன்னா பச்சரிசியை ரெடி பண்ணி அரைச்சி வச்சுருக்கோம். பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் நாங்கள் அதிரசம் செய்கிறதுக்கு தேவையான வெல்லமும் எடுத்து வச்சுருக்கோம். உங்களுக்காக இப்போது அதிரசம் செஞ்சு காமிக்க போகிறோம். கேஸ் ஆன் பண்ணியாச்சு. ஒரு பாத்திரம் வச்சிட்டோம். கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸு, சமையல் வீடியோஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும். அப்போ தான் உங்களால் அந்த ரெசிபி செய்ய கற்றுக்க முடியும். சரிங்களா? இல்லை நிறைய பேருக்கு அதிரசம் செய்ய ஆசையாக இருக்கும், பட் எப்படி செய்யறதுன்னு நிறைய டவுட்ஸ் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அதனால் நான் ஒரு விஷயமும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். கிளியராக கவனிங்க. லைட்டாக நம்ம தண்ணி கொஞ்சம் போட்டிருந்தோமா, அதில் நாங்கள் எடுத்து வச்சுருந்த வெல்லத்தையும் போட்டுட்டோம். இது பச்சரிசி மாவு. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இது எதுக்காக தண்ணி ஊற்றுறது நிறைய பேர் யோசிச்சுருப்பீங்க இல்லையா? அது எதுக்காகனா, அந்த கட்டி கட்டியாக இருக்க வெல்லம்லாம் உருகி தண்ணியாக ஒரு பாகு மாதிரி ஆகும். அதுக்காக தான் நாங்கள் தண்ணியை சூடு பண்ணிவிட்டு அதில் போட்டது. சரிங்களா? ஆக்சுவலாக இப்போ நம்ம பாகு ரெடி பண்ணுறோம் அதிரசம் செய்கிறதுக்கு. இது மாதிரி தான் ரெடி பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி பாகுலாம் நீங்கள் செய்யணும், வெல்லம் பாகு அப்படின்னா, இது மாதிரி கரண்டி வச்சு நீங்கள் தொழவி விட்டுட்டே இருங்க. சரிங்களா? இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த சேனலில் ஒரு 90% நாங்கள் நிறைய குக்கிங் வீடியோஸ் தான் நாங்கள் அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம். வெஜிடேரியன் ரெசிபீஸ், நான்வெஜ் ரெசிபீஸ், ஸ்வீட்டு, ஸ்நாக்ஸு எல்லா வெரைட்டியும் நாங்கள் செஞ்சு அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, வேறு ஏதாச்சும் ரெசிபி செஞ்சு காமிக்கணும்னு நினச்சாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ பாகு தான் நம்ம இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம். நாங்கள் எப்படி ரெடி பண்ணுறோம் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். நீங்களும் பாகுலாம் ரெடி பண்ண கற்றுப்பீங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்கள் பாகு செஞ்சால் வரமாட்டேங்குதுன்ட்டு. நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சரிங்களா? நம்ம பாகு கரெக்டாக ரெடி பண்ணால் தான் நம்ம செய்கிற வெல்லம் அதிரசம் ரொம்ப நல்லா வரும். சரிங்களா? ஓகே, பாகு வந்துச்சா இல்லையா நாங்கள் டெஸ்ட் பண்ணுறோம். வேறு ஒன்றும் இல்லை. அதுலேருந்து ஒரு ட்ராப் எடுத்து விட்டோம். இப்போ பாருங்கள், கட்டியாக வந்துட்டுருக்குதா அப்படின்னா பாகு ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், பச்சரிசி மாவு அரைச்சி வச்சுருந்தோம்னு சொன்னோம் இல்லையா? அதை நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பாருங்கள்.
நல்லா கரண்டி வச்சு நல்லா துழவி விட்டுக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா துழவி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இது இன்னும் கொஞ்சம் வாசமாக நல்லா இருக்கணும் அப்படின்னா ஏலக்காய் இருக்கு இல்லையா, அது உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நல்லா நசுக்கி அதையும் இதில் போட்டு துழவி விட்டுக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கும் நம்ம செய்கிற ரெசிபி. நாங்கள் பாருங்கள், அந்த பச்சரிசியை நாங்கள் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை போட்டு 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 அந்த பாகில் நல்லா துழவி எடுத்துகிட்டு வந்தால் இது மாதிரி ஒரு திக் பேஸ்ட் மாதிரி ரெடியாக இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் செய்கிற இந்த வெல்லம் அதிரசம் ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் சுவையான வெல்லம் அதிரசம் எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இது மாதிரி அதிரசம் ரெசிபி செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களுக்காக தான் நாங்கள் வந்து ஷார்ட்கட்டாக காமிக்காமல் ப்ரீஃபாக காமிக்கிறோம். எல்லா வீடியோஸும் ரொம்ப சிம்பிளாக ஷார்ட்கட்லேயும் காமிக்க முடியும், ரொம்ப லென்த்தியாகவும் காமிக்க முடியும். ஏன் தெரியுமா உங்களுக்கு லென்த்தாக காமிக்கிறோம்? மேபி நாங்கள் செய்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். நீங்கள் வந்து அதிரசம் செய்யும் போதே கண்டிப்பாக ஃபெஸ்டிவல் சீசனில் இல்லை இம்பார்ட்டண்ட்டாக ஒரு நல்ல நாளில் நீங்கள் கண்டிப்பாக அதிரசம்லாம் செய்யலான்னு யோசிப்பீங்க இல்லையா? அது மாதிரி டைமில் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு எந்த டவுட்ஸும் வரக்கூடாது. ஸோ அதுக்காக தான் நாங்கள் வந்து ரொம்ப லென்த்தாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு 5 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல. என்ன சொல்கிறீங்க? உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சுப்பீங்க இல்லை, கற்றுப்பீங்க. அதுக்காக தான். அப்படியே உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ்னால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் ஆன்சர் சொல்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நாங்கள் போடுற எல்லா ரெசிபி வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் சமையலை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நாங்கள் ரெடி பண்ணிகிட்ருக்கோன்ட்டு. எதுவுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு கண்டிப்பாக கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களாலேயும் ரொம்ப அருமையான ரெசிபீஸ் எல்லாம் செய்ய முடியும். சரிங்களா? இது ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. ஒரு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எதுவுமே ஒரு ஆசையாக ஆர்வமாக கற்றுக்கணும். பாருங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கோன்னு பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக டீட்டெயிலாக பாருங்கள். உங்களுக்கே இதை பார்த்த உடனே உங்களுக்கு சமைக்கணும்னு ஒரு ஐடியா கிடச்சிடும். ஓ இவ்வளோதானா, நானே சமைச்சிட்றேன் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம சூப்பராக இப்போது அதிரசம் செய்யறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் அதிரசம் செய்யும் போதே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1/2 கிலோ வெல்லத்துக்கு 1 கிலோ பச்சரிசி மாவு. சரிங்களா? இது ஒரு கணக்கு. இது மாதிரி நீங்கள் வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் அதிரசம் ரெசிபி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப அருமையாக செய்வீங்க. அந்த ரெசிபி ரொம்ப நல்லா வரும் உங்களுக்கு ரிசல்ட்டு. சரிங்களா? இப்போ நாம் வந்து அதிரசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. நாங்கள் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுக்காக நாங்கள் ரொம்ப கொஞ்சம் கம்மி குவான்டிட்டி வச்சு நாங்கள் செய்கிறோம். உங்கள் வீட்டில் நீங்கள் நிறைய செய்யும் போதே கண்டிப்பாக இந்த அளவு கணக்கெலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1/2 கிலோ வெல்லத்துக்கு 1 கிலோ பச்சரிசின்னு சொல்லிட்டு பச்சரிசி மாவுன்ட்டு. ஓகேங்களா? அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வரும் ரெசிபி.
ஸோ கடாய் நல்லா சூடாயிடுச்சு. அதனால் நாங்கள் ஆயில் ஊற்றுறோம். ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கிறோம். நாங்கள் வந்து சன்லாண்ட் ஆயிலில் தான் சமையலுக்கெல்லாம் பயன்படுத்துவோம். ஸோ அந்த ஆயில் நாங்கள் நிறைய ஊற்றிருக்கோம். எதுக்காகனா நம்ம அதிரசம் செய்யும்போதே கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றணும். அதுக்காக தான். ஒன்றே ஒன்று நாங்கள் எப்படி உருண்டை பிடிச்சி எப்படி தட்டுறோம் அப்படின்றத காமிக்கிறதுக்காக. அப்புறம் நீங்களே வந்து ஷேப் வந்து ரெடி பண்ணிடுவீங்க. சரிங்களா? இப்போ எண்ணெய் சூடாகணும். அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போல்லாம் நிறைய பேர் இந்த சீரெல்லாம் கொடுக்கும்போதே கூட சீர்வரிசெல்லாம் கொடுக்கும்போதே கூட அதிரசம்லாம் செஞ்சு அண்டா ஃபுல்லாக செஞ்சு கொடுக்குறோம்ல. அப்போல்லாம் வந்து நிறைய பேர் அடுத்தவங்கள உதவிக்கு கூப்பிட்றாங்க. எங்களுக்கு பாகு எடுக்க தெரியல, எங்களுக்கு அதிரசம் செய்ய தெரியல அப்படிலாம் சொல்கிறாங்க. கண்டிப்பாக அது மாதிரி ஆட்கள்லாம் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டவுட்டே உங்களுக்கு வராது அதிரசம் எப்படி செய்கிறதுன்ட்டு. இப்போல்லாம் சீமந்தம், வளகாப்பு அப்புறம் நிறைய நல்ல நல்ல விசேஷத்துக்கெலாம் அதிரசம் செய்கிறாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். நாமளே ஓனாக செய்ய கற்றுக்கிட்டோன்னா அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயந்தான். நிறைய பேர் வந்து செய்ய தெரியாதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கடைகளில் இல்லை தெரிஞ்சவங்க கிட்டலாம் சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துட்டு வாங்கிக்கிறாங்க. பட் ஒரே ஒரு விஷயந்தான், நம்பிக்கையான இடத்துல நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா தான் செஞ்சு தருவாங்க. பட் விஷயம் என்னென்னா நாமளே செய்யும் போதே நம்ம சுத்தமாக ரொம்ப புனிதமாக இருக்கும் நம்ம செய்யறது இல்லையா? நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆயிலில் புது ஆயிலில் நம்ம செய்வோம். கரெக்டுங்களா? இதான் ஒரு விஷயம். ஏன்னா நம்ம வேறு ஒருத்தங்கிட்ட வாங்குறோம்னா அவங்க என்னைக்கு செஞ்ச ஆயில், எந்த ஆயில் யூஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் நாமளே செய்யும் போதே நமக்கு தெரியும் இல்லையா நம்ம நல்லா செஞ்சுருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ அதான் ஒரு விஷயம். நாமளே செய்ய தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம திருப்தியாக ஃப்ரெஷ்ஷாக ஹைஜீனிக்காக செஞ்சு நம்ம வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கொடுக்கலாம். நீங்கள் இதெல்லாம் ஆரம்பத்தில் செய்ய கற்றுக்கும் போதே 5 இல்லை 10 வர மாதிரி நீங்கள் செய்ய கற்றுக்கோங்க. அப்புறம் நாம் செய்யறது நல்லா வருதுன்னா நீங்கள் ஒரு அண்டா ஃபுல்லாக கூட செய்யலாம். செஞ்சு நல்ல நல்ல விசேஷத்துக்கு நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் கொடுக்கலாம். ஏன்னா ப்ரொசீஜர் ஒன்று தான்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் செஞ்ச இந்த அதிரசம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன். அது என்னென்னா, நாங்கள் செஞ்ச இந்த அதிரசம் வீடியோ இது வந்து 1 lakh வியூஸ் போயிடுச்சுன்னா நாங்கள் வந்து ஒரு அண்டா ஃபுல்லாக அதிரசம் செஞ்சு நிறைய பேருக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலான்ட்டு இருப்போம். ஸோ இது 1 lakh வியூஸ் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் நிறைய அதிரசம் செய்ய போகிறோம். ஒரு அண்டா ஃபுல்லாக செஞ்சு எல்லாருக்கும் கொடுக்க போகிறோம். அதை vlog மாதிரி எடுத்து உங்களுக்கு நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோக்கு நிறைய லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணிங்கன்னா தான் நாங்களும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக நாங்கள் செஞ்சு காமிக்குவோம். உங்கள் சப்போர்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நாங்கள் வெல்லம் அதிரசம் ரெசிபி செஞ்சுருக்கோன்னு. எண்ணெயெல்லாம் நல்லா இருத்துட்டுடுங்க. சரிங்களா? பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்துருக்கு. கடையில் செஞ்சு வைக்கிறாங்க ஓகேங்களா. அதை நம்ம வாங்கி சாப்பிடும்போதே இருக்கிற ருசியை விட நாம் வீட்லேயே இது மாதிரி அருமையான வெல்லம் அதிரசம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா. எவ்வளோ நம்ம சாப்பிட்றோன்னு கணக்கே இருக்காது, அந்த அளவுக்கு நம்ம விரும்பி சாப்பிடுவோம். எவ்வளோ அழகாக அருமையாக வந்திருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து முழுக்க நம்ம ஆயிலில் போட்டு எடுக்கிறோம் இல்லையா, அதனால தான் எப்போவுமே வந்து அந்த எண்ணெயை இருத்துட்டு எடுத்து இது மாதிரி வைங்க. அதே மாதிரி சமையல் செய்யும் போதே நிறைய கவனம் வந்து தேவை. சரிங்களா? அதுவும் நம்ம எண்ணெய்லாம் இது மாதிரி நிறைய எண்ணெயெல்லாம் ஊற்றி நம்ம சமைக்கிறோம் அப்படின்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம ஹேண்டில் பண்ணணும், ரொம்ப உஷாராக இருக்கணும். சரிங்களா? இந்த வெல்லம் அதிரசம் பெரியவங்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது மட்டும் இல்லை, சில அம்மன் கடவுளுக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி வெல்லம் அதிரசம்லாம் செஞ்சு சாமிக்கு வந்து படைப்பாங்க ஒரு நல்ல நல்ல நாட்களில். நீங்கள் கூட வந்து உங்களுடைய இஷ்ட தெய்வம்லாம் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு விரும்பிய ஒரு குலதெய்வம் இல்லை உங்களுக்கு பிடிச்ச சாமி அது மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா, அது மாதிரி சாமிக்கிட்ட ஏதாச்சும் நீங்கள் வேண்டுதல்லாம் இருந்துச்சுன்னா மனசில் நினச்சி வேண்டிக்கோங்க. அவங்களுக்கு நீங்கள் இது மாதிரி நெய்வேத்தியம் கூட செய்யலாம், இது மாதிரி சாமிக்கு படைக்கலாம். இது மாதிரி வெல்லம் அதிரசம்லாம் செஞ்சு இது மாதிரி நான் என் கையாலேயே செஞ்சது என்னுடைய வேண்டுதல்களில் நீங்கள் நிறைவேற்றுங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் அத்தனையும் நிச்சயம் நிறைவேறும். உங்களுக்காக நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான டேஸ்டியான வெல்லம் அதிரசம் ரெசிபி ரெடி.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.